ஏன் இங்க பின்னால என் பின்னால யாரும் வரக்கூடாதுங்க. நாங்களும் ஒரு கான்செப்ட் செய்வோம். அருமையில அருமையில அப்படி புடிங்க. பின்னால வைக்கிறீங்க, உங்க மேல வைக்கிறீங்க. பின்னால இருக்கவங்க புடிங்க, பின்னால இருக்க நோட்டீஸ் எடுத்து சூப்பர் சூப்பர். அப்படியே போயிட்டு திருப்பி புடியா மண்ணை நீ முடிய மாட்டேங்க. அம்மாவின் ஆலோசனை நடைபெறும் 2026 ஆண்டு பொதுத் தேர்தலுக்கு அஇஅதிமுக முதல் தேர்தலுக்கான கழக பொதுச் செயலாளர்கள் தெரிவித்த தேர்தல் அறிக்கையை மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லுதார் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் வெளியிட்டார்கள். அதை நாங்கள் மாவட்ட சார்பில் கழகத்தினுடைய நிர்வாக தலைவர் பொதுச் செயலாளர் அவர்களையும் இன்றைய அம்மா அவர்களையும் வழங்கிய இன்றைய புரட்சித் தலைவர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாக்களை வணங்கி இவர்கள் வழியை கழகத்தை சீரோடும் சிறப்போடும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க தொண்டர்களுடைய பணியை முடித்துவிட்டு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தை முன்னிட்டு செயல்படுவதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மேலாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நாளைய 8 கோடி மக்களுடைய நம்பிக்கை நிச்சயத்தரம் நாளைய முதல்வர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிழமை மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தெற்கு பகுதியிலே பொறுப்பாளர் போக்குவரத்தும் பாராட்டுக்குரிய அருமை தம்பி மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர் மாணவருடைய கழக இணைச் செயலாளர் அன்புக்குரிய அருமை தம்பி குமார் அவருடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு தெற்கு பகுதியிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்திருக்கின்ற 5 முத்தான தேர்தல் அறிக்கைகளை இன்றைக்கு மாநகர் மாவட்ட கழகத்திலே இருக்கிற அத்தனை பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மகளிர் அணியை சார்ந்த சகோதரர்கள் இளைஞர் இளமின்ற பாசனை சேர்ந்த சகோதரர்கள் மாணவர் அணி அமைப்பு சாரா ஓட்டுநர் அண்ணா தொழிற்சங்க பேரவை வழக்கறிஞர் பிரிவு பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகள் அனைவரும் வருகிறது. நாளை முதல் மதுரை மக்களுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்திருக்கிற இந்த முத்தான அறிவிப்புகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று வீட்டுக்கு சென்று தேவாலயத்தில் சென்று உண்மையான வெளியே ஆட்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய எடப்பாடியார் அதற்கு இதுவே முதல் ஆட்சி என்று எடுத்துச் சொல்கின்றவரை இன்றைக்கு வெளியே தருவோம் என்று ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம்
ஆட்சி முடிவுவரை விடியா ஆட்சி தந்து கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லையும் தொந்தரவையும் மிகப்பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்தை நடத்துவதற்கே மிக சிரமப்படுகிற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் செய்யப்பட்டது, 10 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலில் அறிவித்த திட்டங்கள் என்னென்ன, செயல்படுத்திய திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் உடைய ஆட்சியில் வீட்டு வரி, மின் கட்டண வரி, பால் விலை உயர்வு, குப்பைக்கும் வரி, வரி மேல் வரி விதித்து இன்றைக்கு மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி ஏற்றத்தை ஏற்பாடு செய்து விலைவாசி ஏற்றத்திற்கும் காரணமாக இருக்கின்ற இந்த அரசு, விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசு இன்னும் நாடகம் நடத்தி கொண்டிருப்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். இருந்த பொழுதும் அவருக்கு விழிப்புணர்வு உருவாக்குகின்ற வகையில் சாதாரண ஏழை எளிய மக்கள், குறுந்தொழில் செய்பவர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள் கூட எனக்கு தொழில் செய்ய முடியாத அளவுக்கு மின்கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகின்ற வகையில் புதிய ஆட்சியில் விலைவாசி உயர்வு உங்கள் வீட்டுக்குள்ளே சாட்சி. புதிய ஆட்சியில் உங்களுடைய வீட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களே எடுத்துக்காட்டு என்ற அடிப்படையில் புதிய ஒரு மின் வடிவத்தை உருவாக்கி தகவல் தொழில்நுட்பம் சார்பாக ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் விழிப்புணர்வு கொடுக்கின்ற வகையில் அந்த பணியின் நேற்றைய தினம் மதுரை மேற்கு தொகுதி கட்டாயப்படுத்தி தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அதிலிருந்து பல்வேறு தொகுதிகளிலும் 4 தொகுதிகளுக்கும் பரவலாக இந்த திட்டமானது மக்களை தேடி சென்று உண்மையான நிலவரத்தை எடுத்துக் சொல்லிவிட்டு தெரிகின்ற வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் கொடுத்த இந்த முத்தான திட்டமானது நாளையிலிருந்து வீடுகளோடும் சென்று வழங்க இருக்கிறோம் என்பதையும் முன்னாகவே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் இந்த 5 முத்தான திட்டங்களை புரட்சித் தலைவர் அறிவித்திருக்கிற திட்டங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் வால்போஸ்ட் மூலமாகவும் பேனர் வைத்தும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம், இன்னும் சொன்னால் சொல்லாததையும் செய்வோம். நான் இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் 2010 சொன்னார்கள், நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன், ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த மின் தட்டுப்பாடு திமுக ஆட்சியிலே ஏற்பட்டிருக்கிற மின் தட்டுப்பாட்டை போக்குவேன் என்று சொன்னார்கள். தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன்னு சொன்னாங்க, தடையற்ற மின்சாரம் கொடுத்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அனைத்து மக்களுக்கும் அனைத்து குடும்பத்தாருக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். தொடர்ந்து செயல்படுத்திய புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியிலும் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆட்சியிலும் மின்கட்டணமே ஏற்றவில்லை. ஏற்றாத மின்கட்டணத்தை ஏற்றியதாக நாடகமாடியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 3 முறை வெளியேற்றம், மின்கட்டணம் உயர்வு. அது மட்டுமல்ல, நடுத்தர குடும்பங்களில் இன்றைக்கு மின்கட்டணத்தை பேன் போட்டா கூடுதல் மின்சார செலவாயிரம் மின்சார அந்த பேனை கூட போட மாட்டேங்கிறாங்க. 7 யூனிட்டாகட்டும் அப்புறமேல் லைட்டு போட்டுருக்கோன்றாங்க. மக்களுடைய அன்றாட பாருங்க எவ்வளவு பாதிப்பு. படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட விளக்கு போடுவதற்கு மக்கள் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மின்கட்டணம் உயர்வு.
வீட்டு வரை 100%, 150% ஏறி போயிட்டு அவங்க மதுரை மாநகராட்சியை நடத்திட்டு இருக்காங்க. திமுக 69 மாமன்ற உறுப்பினர்கள் 200 கோடிக்கு மேல் ஊழல் பண்ணியிருக்காங்க. 5 மண்டல தலைவர். இதுதான் சாட்சி. திமுகவுடைய ஊழலுக்கு ஒரு சாட்சி என்ன? மதுரை மாநகராட்சியே ஒரு சாட்சி. 200 கோடிக்கு மேல் ஊழல் பண்ணி மேயர் கைது செய்யப்பட்டு, மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு 2 மாதம் சிறையிலே இருந்து ஜாமீனிலே வெளியே வந்திருக்கிறார். 5 மண்டல தலைவரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 5 மண்டல தலைவர் ராஜினாமா மட்டுமல்ல, 2 நிலைக்குழு தலைவர் இன்னைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ஜாமீனிலே வெளியே வந்திருக்கிறார். மாநகராட்சி அதிகாரிகள் 40 பேர், 40க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் இருக்கிறார்கள். இதுவரை அந்த பணியை செய்யவில்லை. ஒரே வாரத்தில் 200 கோடி ரூபாய், 25 கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டு வரியை மணிய வளாகத்துக்கு போட்டு வணிக வளாகத்துக்கு குறைவான கட்டணத்தை வசூலித்து அதன் மூலமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வணிக வளாகம், திருமண மண்டபத்துக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் இந்த ஆட்சியில் என்றைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தால் சரி, புதுசாக ஊழல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஒரு காலத்துல பூச்சி மருந்திலே கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர். அது மட்டுமல்ல, காற்றுல ஊழல் பண்ணலான்னு கண்டுபிடிச்சது திமுக தான். தூக்கி அலைக்கற்றை ஊழல் 1,76,000 கோடி ஊழல். கொஞ்சம் நஞ்சம் இல்லப்போ 1,76,000 கோடி. அது எவ்வளவு, எத்தனை செய்வதுன்னு கேட்கிறாங்க மக்கள் எல்லாம். பாமரங்கள் சொல்லுங்க, அது என்னங்க 1,76,000 எத்தனை செய்வது வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல மத்திய அந்த துறை அமைச்சராக இருந்த திமுக அமைச்சர் ராஜா கைது செய்யப்பட்டு திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். முதலமைச்சராக இருக்கிற டாக்டர் கலைஞருடைய மகள், இன்னைக்கு மகளிர் திமுகவுடைய மகளிர் கனிமொழி திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். 6 மாதம் சிறைவாசம். அது என்ன வெற்றி, எப்படி கொண்டாடுறாங்க? ஜாமீன்ல வெளியே வரும்போது வெற்றி திருமுகவே வருக, வீரத்தின் பிறப்புடனே வருக, திராவிட இயக்கத்தின் சொந்தமே வருக. திராவிட இயக்கம் எங்களையும் சேர்த்து சொல்றாங்க. திமுக சொந்தமே வருகன்னு சொல்லணும். இப்படி போட்டு இன்னைக்கு அந்த அம்மா எல்லா இடங்களும் போய் பேசுறாங்க. எங்க அண்ணன் ஆட்சி 2021 வருவாரு, அவர் பார்க்கறீங்க. இன்னைக்கு இடம் விதவையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில இடம் விதவையும் இந்தியாவிலே கூட்டிட்டாங்க. எப்படி பாருங்க, எப்படி ஒரு திட்டம் போட்டாங்க பாருங்க. இடம் விதவையும் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகம் தமிழ்நாடு தான். எங்க அண்ணன் மீண்டும் 2021 ஆட்சிக்கு வருவார். ஒரு சொட்டு மதுபானம் கூட மதுரை இருக்கார். டாஸ்மாக் கடையும் முதல்வர் கையெழுத்திலே போட்டுருவார். இது அவங்க மட்டும் சொல்ல, இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் டாஸ்மாக் கடை மூடுன்னு சொன்னார். கடையில அதிகமாக தான் திறந்தார். அது மட்டுமல்ல, நாளைக்கு டாஸ்மாக் கடை இருக்கு. இப்ப விதவிதமான போதைகள் வந்துச்சு. இன்னைக்கு கஞ்சாக்கள் விதவிதமாக வந்துருச்சு. கஞ்சா போதை இன்னைக்கு தமிழகம் கஞ்சா கடத்தல தளமாக இருக்குது. போதை கடத்துவது தளமாக இருக்குது. இங்க இருந்தா வெளிநாட்டுல போதை பொருள் கடத்துறாங்க. ஆக இப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் அநியாயம் இருக்குது. முன்னெல்லாம் படிக்கிறதுக்கு பிள்ளைகளை அனுப்பி விட்டா மகிழ்ச்சியாக இருக்கும். அம்மா படிக்கிறதுக்கு உதவி பண்ணால் புரட்சி தலைவர் செய்தார், எடப்பாடியார் கொடுத்தார். ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். 10 ஆண்டுல 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். 5 ஆண்டு நிறைவான போது ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல. இந்த ஒரு பெண்கள் நம்ம துணை முதலமைச்சர் எய்ட்ஸ் மருத்துவமனை ஒரு 10 பேருக்கு முடிய போகுது. இவரே ஒரு மருத்துவக் கல்லூரியோட உங்க அப்பா வாங்கி கொடுக்கல. நீட்டு ரத்து சொன்னாங்க, ரத்து பண்ணாங்க. அந்த நேரத்துக்கு அப்பாவுக்கு தான் தெரியும் சொன்னார். அது வெளியே சொல்ல மாட்டார். ஞான சூரியன் தெரியாது. யார் ஞான சூரியன் அவங்களுக்கே தெரியும். ஆக இதையெல்லாம் மக்களோட விழிப்புணர்வு உருவாக்கும் வரை மக்களுடைய மரணியை தமிழக மக்களுடைய
அவர்களுடைய மறதியை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது. ஒரு ஆட்சி எப்பப்ப வந்தாலும் ஊழல் நிறைந்து போகும். கலெக்டருக்கு அரசன் ஊழல் தான். இதுதான் இந்த ஆட்சிக்கு திமுக ஆட்சி. இதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தினா எடப்பாடியார் 180 தொகுதியில சென்று மக்களை சந்தித்து இதையெல்லாம் எடுத்து சொன்னார். எங்க பார்த்தாலும் மக்கள் செல்வார்கள் புரட்சி சொன்னார். இன்னைக்கு எல்லா பேரும் என்ன சொல்றாங்க, அடுத்து நம்மளே ஒருவர்ப்பா நமக்கானவர் அவர் வரணும். மாணவ செல்வர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பரீட்சை எல்லாமே பாஸ் பண்ண வைத்தா கதாநாயகன். இங்க கதாநாயகன் உண்மையான கதாநாயகன் உண்மையான ஹீரோ யாருன்னா எடப்பாடியாருன்னு சொல்றாங்க. 11 மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்ல 7.5% கொண்டு வந்தவர் அவர் தான் முதலமைச்சராக போறார். அதுக்கான படிதான் இது செய்யறோம். இன்னைக்கு புகழ்பெற்ற இந்த தினமஞ்சாக்கி அருகாமையில அதிமுகவுக்கு இது வரலாற்று சிறப்புமிக்க இடம். இங்கெல்லாம் பல கூட்டங்கள் நடத்தி பல திருப்பூர்கள் உருவாக்கப்பட்டது. எனவே இங்கே இந்த நீட்டி தொடங்கிய மாநகர் மாவட்ட பகுதி நிர்வாகிகள், பகுதி செயலாளர், அணி செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அது மட்டுமல்ல நம்முடைய கூட்டுறவுத்துறையுடைய முன்னாள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை இதை பார்த்துவிட்டு அவங்க பகுதியில் தொடர்ந்து இருக்கிறாங்க என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இப்ப நான் தொடங்கியிருக்கிறேன். என்னன்னா தொடங்கியிருக்கிறாங்க